போலிங்கர் பேண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டு பெருசாக மேலே போயிடுவான், இல்லாட்டி கீழே போயிடுவான். மேலே போவானா கீழே வருவானா அப்படின்னு கணிக்கிறது தான் நம்ம வேலை. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கான். ஓகே, ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் வரணும்னா விக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஹலோ ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு த ஆல்கெமிஸ்ட். இன்னைக்கு போலிங்கர் பேண்ட்ஸு அப்படின்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸாகவே ரொம்ப கம்மியான இதில் போடுற பார்க்குறேன். அட்டென்ஷன் ஸ்பேன் மக்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் குயிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ரூல் பேஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகேவா? இதை 4x5 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் ஹேக். அதுக்கு முன்னாடி போலிங்கர் பேண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி 50 சார்ட்டு ஹவர்லியில் போட்டிருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு லைன் இருக்குது, மிடில் ஒரு லைன் இருக்குது, மேலே ஒரு லைன் இருக்குது இல்லையா? இதை லோயர் போலிங்கர் பேண்ட் சொல்லுவாங்க, இதை மிடில் போலிங்கர் பேண்ட், இது அப்பர் போலிங்கர் பேண்ட். இந்த மிடில் போலிங்கர் பேண்டை ஸ்டாண்டர்ட் உங்கள் வீடு மாதிரி. ஓகே, வீட்டுக்கு போய் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க இல்லையா நைட் தூங்குறதுக்கு. ஸோ இது உங்கள் வீடு மாதிரி. இது டீவியேஷன். வீட்டிலேயே இருந்தாக்கா உங்களுக்கு சம்பாதிக்க முடியாது, பைசா கிடைக்காது இல்லையா? ஸோ இது டீவியேஷன், வீட்டை விட்டு வெளில போயிடுவான். ஓகே, அப்பர் போலிங்கர் போவான், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான், ஸ்டாண்டர்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவான். இதே மாதிரி கீழே போவான், கீழே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்லன்ஸ். இந்த போலிங்கர் பேண்டை விக்ஸ் பேண்ட்ஸ், வாலட்டிலிட்டி பேண்ட்ஸ், என்வலப் அப்படின்னு சொல்லி பல பேரில் சொல்கிறாங்க. என்வலப் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இங்கேருந்து இது வரைக்கும் 100 பார்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 100 பாரில் உங்களுக்கு 92 பார் உங்களுக்கு இந்த போலிங்கர் பேண்டுக்குள்ளே இருக்கும். மேக்ஸிமம் 8லேருந்து 10 பார் தான் போலிங்கர் பேண்டுக்கு வெளில இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6 7 8 9 பார். இந்த 100 பாரில் 8லேருந்து 9 பார் தான் போலிங்கர் பேண்டுக்கு வெளியில் இருக்கும். மிச்சம் 92 பார் இந்த போலிங்கர் பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். இதனால் இதை என்வலப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலிங்கர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருந்தது அப்படின்னாக்கா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். போலிங்கர் பேண்ட் இங்கே ஸ்குவீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா விக்ஸ் ஸ்குவீஸ் ஆகிருக்கு, ஐவி கிரஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம உணர்ந்துக்கலாம். இதை நம்ம இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட் இஸ் மோர் அபவுட் ஃபிசிக்ஸ் தேன் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் உங்களுக்கு லெசனாக வந்திருக்கும். இது வந்து ஒரு டியூப் அப்படின்னு வச்சுங்க, நிஃப்டி அப்படின்ற டியூப். நிஃப்டின்ற டியூப்ல உங்களுக்கு வால்யூம் இருக்கு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 40 லட்சம் வால்யூம் இருக்கும் இல்லையா? லிக்விட் ஃப்ளோ இருக்கு. ஓகே, இந்த பக்கம் இன்னொரு டியூப் இருக்கு. ஓகே, இந்த இடத்த விட்டு இருக்கு இல்லையா, 1 அடி ஸ்கேல் அப்படின்னு வச்சுங்க. 1 அடி ஸ்கேல், இந்த ஹைட்டு 40 லட்சம் இந்த டியூபுக்குள்ள போறது. தட் இஸ் கிரியேட்டிங் ஒன் ப்ரெஷர். இதை ஏரியா 1 அப்படின்னு போட்டுங்க. இந்த இது போறது இல்லையா, இது ப்ரெஷர் 1 அப்படின்னு போட்டுங்க. A1 P1. இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 40 லட்சம் வால்யூம், ஆவரேஜ் வால்யூம் இன் நிஃப்டி. இது போறதால இது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த பக்கம் இன்னொரு டியூப், சின்ன டியூப் இருக்கு. இந்த டியூபை நான் இது கூட லிங்க் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த வால்யூம் வெளில போக முடியாது, ரெண்டும் கப்புள் பண்ணி சேர்த்துட்டோம். இந்த டியூபோட ஏரியா 1/2 அடி. இது 1 அடி ஸ்கேல் அப்படின்னாக்கா இது 1/2 அடி ஸ்கேல் அப்படின்னு வச்சுங்க. இந்த 1/2 அடி ஸ்கேல்ல இதே வால்யூம் தான் உள்ள போறது. இதை A2, ஏரியா 2, வால்யூம் 2. இதே 40 லட்சம் வால்யூம் தான் இங்கேயும் போக போறது. ஓகேவா? இது வந்து ஒரு P2 அப்படின்னு கிரியேட் பண்ணோம்.
ப்ரெஷர் 2 அப்படின்ட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் எக்ஸிட் ஆகும்போது இந்த மார்க்கெட்டு பெருசாக மேலே போயிடுவான், இல்லாட்டி கீழே போயிடுவான். மேலே போவானா கீழே வருவானா அப்படின்னு கணிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகேவா? இதை கான்செப்டாக வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் பிரேக் அவுட்னா என்ன, பிரேக் டவுன்னா என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். இதை நீங்கள் கோடிங் பண்ணலாம், கிளாடை வச்சுட்டு கோடிங் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு 1:2 1:3 ரிஸ்க் ரிவார்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த பெர்னோல்லிஸ் பிரின்சிபல் எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 1 ஸ்கேல் 2 ஸ்கேலு இது ஸ்க்வீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்க்வீஸுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸ்க்வீஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கெட் மேலே போவானா கீழே வருவானா எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல போலிங்கர் பேண்ட், அப்பர் போலிங்கர் பேண்டில் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கிறேன், லோயர் போலிங்கர் பேண்டில் ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கேன். ரூல் 4 கீழே 5. ஓகேவா? இந்த ரூல் என்ன அப்படின்னாக்கா, ப்ரைஸ் அபவ் மிடில் போலிங்கர் பேண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த இடத்துல ப்ரைஸ் அபவ் மிடில் போலிங்கர் பேண்ட். செகண்ட் கண்டிஷன், டிஆர் கிரேட்டர் தேன் ஏடிஆர், ட்ரூ ரேஞ்ச் கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஓகேவா? தேர்ட் கண்டிஷன், அப்பர் போலிங்கர் பேண்ட் கோஸ் அப். ஃபோர்த் கண்டிஷன், மிடில் போலிங்கர் பேண்ட் கோஸ் அப். ப்ரீவியஸ் கேண்டில் வேல்யூவோட இந்த கேண்டில் வேல்யூ ஜாஸ்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 5வது கண்டிஷன், லோயர் போலிங்கர் பேண்ட் கம்ஸ் டவுன். இது நடந்ததுன்னா இதுக்கு பேர் பிரேக் அவுட் அப்படின்னு பேர். ஓகே, உங்கள் டார்கெட்டு இவன் எங்கே ஃப்ளாட் ஆகிறானோ, அப்பர் போலிங்கர் எங்கே ஃப்ளாட் ஆகிறானோ அது வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோ சிம்பிள். 4/5 ரூல் ஃபார் பிரேக் அவுட். இதுக்கு அடுத்தது பிரேக் டவுன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட்டுக்கும் இதோட இன்வர்ஸ் தான். ரூல் 4/5, ப்ரைஸ் பிலோ மிடில் போலிங்கர் பேண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், டிஆர் கிரேட்டர் தேன் ஏடிஆர். தேர்ட் கண்டிஷன், லோயர் போலிங்கர் பேண்ட் கோஸ் டவுன். ஃபோர்த் கண்டிஷன், மிடில் போலிங்கர் பேண்ட் கோஸ் டவுன். ஃபிஃப்த் கண்டிஷன், அப்பர் போலிங்கர் பேண்ட் கோஸ் அப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, போலிங்கர் பேண்ட் ஸ்குவீஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல போலிங்கர் பேண்டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். 1 அடி ஸ்கேல், 1 அடி ஸ்கேல்லேருந்து இந்த இடத்துல 1/2 அடி ஸ்கேலாக ஸ்குவீஸ் ஆகிட்டான் இல்லையா? ஸோ விக்ஸ் ஸ்குவீஸ் ஆகிருக்கு. தம்ப் ரூல் என்னன்னாக்கா, விக்ஸ் கூல்ஸ் டவுன் ஆஸ் ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் எமர்ஜஸ். ரெண்டாவது, விக்ஸ் ஷூட்ஸ் அப் அட் டேர்னிங் பாயிண்ட்ஸ். இந்த 2 தான் ரூல் இல்லையா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கான். ஓகே, ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் வரணும்னா விக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும். விக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறேன், இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் பிலோ லோயர் போலிங்கர் பேண்ட், டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர் வந்துடுச்சு. தேர்ட் கண்டிஷன், மிடில் போலிங்கர் கீழே போகிறது. ஃபோர்த் கண்டிஷன், லோயர் போலிங்கர் கீழே போகிறது. ஃபிஃப்த் கண்டிஷன், அப்பர் போலிங்கர் மேலே போகிறது இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட் ரிவார்ட் கொடுத்துட்டான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த கான்செப்டை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு பேர் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்னு பேர். போலிங்கர் பேண்டே 92% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர். இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஜெயிக்கலாம், சேர்ந்து முன்னேறலாம், உச்சியில் சந்திக்கலாம். ஒழுங்காக ட்ரேட் பண்ணுங்கள். வில் மீட் ஆன் டாப். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.